Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆர்டரில் இன்றைக்கி இன்ஃபினிட்டிவ் 2 + verb அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வேர்புன்ற இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதையே நம்ம பாஸ்டில், அதாவது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவில் டு ஹேவ் ஹேட் யூஸ் பண்ணியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இட்ஸ் கோனா பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐவ் ஆடட் ரெலவெண்ட் வீடியோ கிளிப்ஸ். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்ஃபினிட்டிவ் 2 + verb பிளேஸில் 2 + have இருக்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரிடம் ஒன்று இருக்க இல்லை ஒன்று இருப்பது, ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இல்லை ஃப்யூச்சரில் இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அதே பாஸ்டில் சொல்லணும்னா டு ஹேவ் ஹேட், டு ஹேவ் V3ன்ற இடத்துல ஹேட் இருக்குது. பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவில் பாஸ்டில் இருந்த இல்லை இருந்திருப்பது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்டென்ஸில் பார்க்கலாம். இப்போது எனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுல மகிழ்ச்சி, ஆனால் நான் சிக்கலில் இருந்தப்போ என் நண்பர்கள் இருந்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஸோ 2 இமோஷன்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், பாஸ்ட்டில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி. கரெக்டாக? ஸோ எதுக்காக அந்த மாதிரி இமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறேன்னா, ஒன்று என்னிடம் இருக்க ப்ரெசண்ட்டில், ஒன்று என்கிட்ட இருந்ததில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலி ஹேவை நம்ம மெயின் வேர்பாக, ஆக்சிலரியாக இல்லாமல் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணும்போது பொசஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா? அதனால் இந்த டு ஹேவ் ஹேட் தான் சொல்ல முடியும். இதுக்கு பாசிவ் இன்ஃபினிட்டிவ்ஸ் கிடையாது. பொசஷனை நம்ம பாசிவ் ஃபார்மில் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வெறும் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அண்ட் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் மட்டும்தான். பாசிவ் இன்ஃபினிட்டிவ், பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் கிடையாது. டு ஹேவ் ஹேட் ஆஸ் அ பொசஷன். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம்? எனக்கு மகிழ்ச்சி, ஐ எம் கிளாட் இல்லை ஐ எம் ஹாப்பி. எதுக்கு? ஆதரவாளர்கள் எனக்கு இருப்பதில். டு ஹாவ் மை சப்போர்ட்டர்ஸ், டு ஹாவ் மை சப்போர்ட்டர்ஸ் நவ். பட் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தேன்னு பாஸ்டில் சொல்கிறோம். ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி ஆர் ஐ வாஸ் வெரி லக்கி. எதுக்காகனா என்னுடைய நண்பர்கள் இருந்ததில், என்னுடைய நண்பர்கள் எனக்கு இருந்ததில். கரெக்டாக? ஸோ பாஸ்டில் சொல்கிறதுனால டு ஹாவ் ஹேட் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்போ? நான் சிக்கலில் இருந்தபோது. when I was in trouble. I'm glad to have my supporters now. But I was extremely lucky to have had my friends when I was in trouble. ஓகே, ஸோ பாஸ்டில் இவங்க எனக்கு இருந்ததில்லை. ஓகே, எனக்கு இவங்க இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கோம். அதனால் டு ஹேவ் ஹேடுன்னு சொல்கிறோம். இதே பேட்டர்னில் தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போது. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கிறதுல நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் நான் வேலை இல்லாமல் இருந்தபோது என்னோடய ஃபேமிலி ஹெல்ப் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி இல்லை நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கேயும் 2 எமோஷன்ஸ் சொல்லியிருக்கோம். நான் கிரேட்ஃபுல் அண்ட் நான் ரொம்ப லக்கியாக பாஸ்டில் இருந்தேன்னு சொல்லி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் இப்போது கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், தேங்க்ஃபுல் ஆர் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐ எம் கிரேட்ஃபுல் எதுக்குன்னா டு ஹாவ் அ ஸ்டேபிள் ஜாப் நாவ், ஒரு நிறையான வேலை இப்போது இருப்பதற்கு. கரெக்டாக? ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ ஸ்டேபிள் ஜாப் நாவ். அண்ட் வேலை இல்லாமல் இருந்தப்போ நான் ரொம்ப லக்கியாக இருந்தேன். எதுக்குன்னா என்னோடய ஃபேமிலி ஹெல்ப் எனக்கு அப்போ இருந்ததுக்கு. ஓகே, அண்ட் ஐ வாஸ் இன்க்ரெடிபிளி லக்கி. லக்கிக்கு பதிலாக ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கூட யூஸ் பண்ணேன். ஐ வாஸ் இன்க்ரெடிபிளி ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஹேட் மை ஃபேமிலிஸ் ஹெல்ப். எப்போனா when I was unemployed or when I didn't have a job. Okay, when I was unemployed or when I didn't have a job. I'm grateful to have a stable job now and I was extremely fortunate or extremely lucky, incredibly lucky to have had my family's help when I was unemployed. Okay, moving on to the third one. இன்றைக்கி எனக்கு நல்ல ஹெல்த் இருக்கிறதுல நான் நிம்மதியாக இருக்கேன். அண்ட் நான் சிக்காக இருந்தப்போ சிறந்த மருத்துவர்கள் எனக்கு கிடைச்சதில் உண்மையில் நான் பாக்கியசாலி. இங்கேயும் அகெயின் லக்கி அண்ட் நிம்மதியாக இருக்கேன்றத இங்கிலீஷில் ஐ எம் ரிலீவ்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிம்மதியாக இருக்கேன் இப்போது. ஐ எம் ரிலீவ்ட் எதுக்குன்னா டு ஹாவ் குட் ஹெல்த் நவ். ஓகே, ஐ எம் ரிலீவ்ட் டு ஹாவ் குட் ஹெல்த் நவ் ஆர் டுடே. அண்ட் நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலின்றத லக்கி, ஃபார்ச்சுனேட் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா? ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ வாஸ் ட்ரூலி பிளஸ்ட். எதுக்கு நான் பிளஸ்டாக இருந்தேன், எதுக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன்னா டு ஹாவ் ஹேட் எக்ஸலண்ட் டாக்டர்ஸ் டியூரிங் மை சிக்னஸ் ஆர் இல்னஸ். ஓகே, ஐ எம் ரிலீவ்ட் டு ஹாவ் குட் ஹெல்த் டுடே அண்ட் ஐ வாஸ் ட்ரூலி பிளஸ்ட் டு ஹாவ் ஹேட் எக்ஸலண்ட் டாக்டர்ஸ் டியூரிங் மை இல்னஸ். சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. கரெக்டாக? ஆல்ரைட். ஃபோர்த் எக்ஸாம்பிள். இப்போ எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் ஆர் பிளேஸ் இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் தங்குறதுக்கு இடம் இல்லாதப்போ என்னோட சிஸ்டரோட பிளேஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியுள்ளவனா, அகேன் தேங்க்ஃபுல் ஆர் கிரேட்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஈஸியாக நீங்களே ஃப்ரேம் பண்ணலாம்.
Alright. I'm happy to have my own space or place now, but I was thankful or grateful to have had my sister's place. எப்போ எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாதப்போ ரைட். ஸோ வென் ஐ ஹேட் நோவேர் டு ஸ்டே, வென் ஐ ஹேட் நோ பிளேஸ் டு ஸ்டே அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஐம் ஹாப்பி டு ஹாவ் மை ஓன் பிளேஸ் நவ், பட் ஐ வாஸ் தேங்க்ஃபுல் டு ஹவ் ஹேட் மை சிஸ்டர்ஸ் பிளேஸ் வென் ஐ ஹேட் நோவேர் டு ஸ்டே. ஆல்ரைட், கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே அண்ட் அதுக்கப்புறம் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ராங் டீம் எங்ககிட்ட இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். அண்ட் கஷ்டமான ப்ராஜெக்ட் அப்போது நாங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தோம். எதுக்குன்னா எங்களுக்கு லாயல் எம்ப்ளாயீஸ் ஆர் லாயல் காலீக்ஸ் இருந்ததுக்கு. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல்ரைட், ஸோ நாங்கள் பெருமைப்படுறோம். வி ஆர் ப்ரவுடுன்னு சொல்லலாம், இல்லைனா வி ஆர் ஆனர்ட். எதுக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம் எங்ககிட்ட இருக்கிறதுக்கு. கரெக்டாக, டு ஹாவ் அ ஸ்ட்ராங் டீம் நவ். We are honored to have a strong team now and நாங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தோம். We were lucky எதுக்கு? To have had loyal colleagues or loyal employees during the tough project. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸில் வந்து when யூஸ் பண்ணியிருந்தோம், சில எக்ஸாம்பிள்ஸில் during யூஸ் பண்ணியிருந்தோம். தமிழில் சொல்லும் போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் when is a conjunction, during is a preposition. சீக்கிரமே இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் இப்போ நீங்கள் சென்சஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டியூரிங் பக்கத்தில் ஒரே ஒரு நவுன் மட்டும் தான் வரணும். ஓகே, வென் யூஸ் பண்ணும்போது வெறும் நவுன் மட்டும் போட்டுட்டு விட முடியாது. வென் இஸ் அ கன்ஜங்ஷன், ஸோ இட் ஷுட் ஹாவ் அ சப்ஜெக்ட் verb after it. It should have a clause after it. Okay, so now let's watch the TV show clippings and let's try to understand what is said in those clippings. All right? It's wonderful to have a friend. Everybody should be so lucky to have a friend like Milo. He was no longer a government employee, yet he appears to have had unlimited access. It would have been great to have had some advance notice, but... Alright, so கிளிப்பிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ண to have and to have had யூஸ் பண்ணின கிளிப்பிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.